ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் எதிர்பார்ப்புகள் இல்லாமல், கஷ்டங்கள் இல்லாமல் தங்களுடைய வாழ்க்கையை சுலபமாக வாழ்ந்து முடித்து விட்டார்கள். எதிர்ப்புகளும் கஷ்டங்களும் சுத்தமாக இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் அந்த கால சூழ்நிலையை இந்த காலத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நிச்சயம் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்கள் கொடுத்து வைத்தவர்கள்தான் என்று கூட சொல்லலாம். என்ன செய்வது, நம்முடைய இந்த பிறவி கலிகாலத்தில் என்றுதான் எழுதி வைத்துள்ளது. அந்த காலத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் குறைவாகத்தான் இருந்து வந்தது. இந்த காலகட்டத்தில் போட்டிகளும் பொறாமைகளும் எதிர்ப்புகளுடனே வாழும் சூழ்நிலைதான் நமக்கு உள்ளது அல்லவா? சரி, இந்த எதிர்ப்புகளிலிருந்து நம்மை நாமே எப்படி காத்து கொள்வது? கலியுகத்திலும் கலங்காத வாழ்க்கையை பெற வேண்டும், எதிர்ப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இதற்கான தீர்வைத்தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ள போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுடைய தொழிலில் உங்களால் முன்னேற முடியவில்லை, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களால் முன்னேற்றம் அடைய முடியவில்லை எனும் பட்சத்தில் ராஜ வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் உங்களுக்கு இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியது இது ஒன்று மட்டும்தான். உங்களுடைய வீட்டிலும் நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலும் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகர் வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக அரச கோலத்தில் இருக்கும், ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகனை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில் விரைவான முன்னேற்றத்தை தேடித்தரும். முதலில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ராஜா கோலத்தில் இருக்கும் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை வாங்கி வையுங்கள். தினந்தோறும் அந்த முருகனுக்கு தீபம் ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு கண்களை திறந்து ராஜ அலங்காரத்தில் இருக்கும் முருகரை தலை முதல் பாதம் வரை உற்று நோக்கி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற வேண்டுதலை வைக்க வேண்டும். நீங்கள் முருகப்பெருமானை பார்க்கும்போது உங்கள் மனதை ஒருநிலைப்படுத்தி அந்த உருவம் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வேண்டும். நீங்கள் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் பார்வைக்கு எதிரே பெரிய அளவில் அரச கோலத்தில் இருக்கும் முருகர் படத்தை மாட்டி வையுங்கள். உங்களது கண் பார்வை முருகனை காண வேண்டும். இதோடு மட்டுமல்லாமல் எதிர்பாராத இழப்புகள், எதிர்பாராத பிரச்சனைகளிலிருந்து நம்மை காக்கும் சக்தி முருகர் கையில் இருக்கும் வேல் ஆயுதத்திற்கு உண்டு என்று சொன்னால் அது மிகையாகாது. வாழ்க்கையில் ஒருவருக்கு எதிர்பாராத விபத்தின் மூலமாக எதிர்பாராத இழப்புகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. இதனை சமாளிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய வீட்டில் சிறிய அளவிலான வேல் ஒன்றை வாங்கி வைத்து வழிபாடு செய்து வர வேண்டும். சிறிய அளவிலான வேலை பித்தளையில் கூட வாங்கி வைக்கலாம், தவறொன்றும் கிடையாது. அவரவர் வசதிக்கேற்ப வேலை தங்கத்தில் வைத்து கூட வழிபடுவார்கள். அந்த வேலின் முனைப்பகுதியில் மேல் பக்கத்தில் செவ்வாய்க்கிழமை அன்றும் வெள்ளிக்கிழமையும் எலுமிச்சம்பழத்தை சொருகி உங்களுக்கு வரக்கூடிய எதிர்பாராத கஷ்டங்கள் வராமல் இருக்க வேண்டும் என்று முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டால் எதிர்பாராத இழப்புகள் உங்களை நிச்சயம் நெருங்கவே நெருங்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது. எதிர்பாராத எதிர்ப்புகள் என்றால் எதிர்பாராமல் ஏற்படும் விபத்து, எதிர்பாராமல் ஏற்படும் நஷ்டம், எதிர்பாராமல் ஏற்படும் உயிரிழப்பு. இப்படி உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய தொழிலிலும் சரி, எதிர்பாராமல் எந்த நஷ்டமும் ஏற்படாமல் இருக்க முருகப்பெருமானை இந்த முறையில் தொடர்ந்து வழிபாடு செய்து வாருங்கள். நம்பிக்கை உள்ளவர்களுக்கு நிச்சயம் அந்த முருகப்பெருமான் கை கொடுப்பான் என்ற கருத்தை முன்வைத்து இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.